வணக்கம். சரி, நேரத்தை வீணாக்காம நாம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. ஜென்ஸி அப்படின்னு சொல்லப்படுற இன்றைய தலைமுறையினரோட மனநிலையை மாற்றி அமைச்சிட்டு இருக்கிற உளவியல், சமூக மற்றும் தொழில்நுட்ப காரணிகளை தான் நாம ஆழமா அலச போறோம். இந்த ஜெனரேஷனை சுற்றி நிறைய கேள்விகள், விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கான உண்மையான பதில்களை தரவுகளோட அடிப்படையில் இன்னைக்கு நாம தேட போறோம். நம்ம ஊர்ல பொதுவா இளைஞர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, இவங்க ஒரு சுத்த சோம்பேறி தலைமுறை அப்படின்னு ரொம்ப ஈஸியா முத்திர குத்திடுவாங்க. ஆனா அவங்க உண்மையிலே சோம்பேறிகளா? டேட்டாவும் சயின்டிஃபிக் ஆய்வுகளும் இதை விட ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு போராட்ட கதையை நமக்கு சொல்லுது. இது தாங்க நம்ம மையக்கருத்து. இந்த ஜெனரேஷன் முந்தைய எந்த தலைமுறையும் பாத்திராத ஒரு அதிவேகமான, பயங்கரமான ஒப்பீடுகளால நிரம்பின ஒரு டிஜிட்டல் உலகத்துல தங்களை நிலைநிறுத்திக்க போராடிட்டு இருக்காங்க. தங்களை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் வலைக்குள்ளையும் கடுமையான போட்டிக்குள்ளையும் அவங்க சிக்கியிருக்காங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. இத பற்றி முழுமையா புரிஞ்சிக்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கு. 1. ஜென் இசட் முரண்பாடு. 2. டோபமைன் கல்ச்சர். 3. கடுமையான போட்டி. 4. அரசியல் மாற்றங்கள். 5. ஏஐ யதார்த்தம். அப்புறம் கடைசியா 6. எதிர்காலத்தை எப்படி வெல்வது? சரி, நம்ம முதல் விஷயமான ஜென்செட் முரண்பாடு பத்தி பாப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இந்தியால மட்டும் சுமார் 37.7 கோடி ஜென்செட் இளைஞர்கள் இருக்காங்க. நினைச்சு பாருங்க, நாட்டோட மொத்த வீட்டு நுகர்வுல, அதாவது கன்சம்ஷன்ல 43% இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இது சாதாரண விஷயமே இல்லைங்க. இவங்க மார்க்கெட்டையே மாத்தி அமைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கறத இந்த தரவு ஆணித்தரமா காட்டுது. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். இவங்களோட அன்றாட பழக்கங்களை மாற்ற அந்த முதல் குற்றவாளி டோபமைன் கலாச்சாரம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மனநிலை தான். அதாவது எல்லாமே உடனுக்குடனே கிடைக்கணும். ஷார்ட்ஸ் வீடியோக்கள், 10 நிமிஷத்துல ஃபுட் டெலிவரி, இதெல்லாம் கொடுக்குற அந்த உடனடி டோபமைன் ஹிட் இவங்களோட நீண்டகால பொறுமையை மொத்தமா அழிச்சிடுச்சு. எதையாவது சாதிச்சு அதுக்கான பலனை பொறுமையா எதிர்பார்க்கறதுக்கு பதிலா மூளை எப்போ பார்த்தாலும் உடனடியான ஒரு அங்கீகாரத்தையோ சந்தோஷத்தையோ எதிர்பார்க்குற மாதிரி ரீவயர் ஆயிட்டு இருக்கு. இந்த தகவல் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தலாம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற அறிவியல் ஆய்வுகளின்படி இந்த தலைமுறையினரோட சராசரி அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது கவன ஈர்ப்பு நேரம், வெறும் 8 to 10 செகண்ட்ஸா சுருங்கிடுச்சான். இது எவ்வளோ பெரிய உளவியல் மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப 3வது பகுதியை பார்ப்போம். இந்த சுருங்கி போன கவனத்தோட கடுமையான சமூக அழுத்தமும் சேரும்போது என்ன ஆகுது? அதான் ஹைப்பர் காம்படிஷன். ரியாலிட்டி ரொம்பவே கடினமா இருக்குங்க. 58% இளைஞர்கள் தங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் இல்லாம ஃபீல் பண்றாங்க. இதனால அடையாள குழப்பமும் அடிக்கடி வேலை மாறுறதும் நடக்குது. 42% மனநல பிரச்சனைகளால, அதாவது மனச்சோர்வு மற்றும் அதீத பதற்றத்தால பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்க பார்த்தாலும் கடுமையான போட்டி இருக்கிறதால வேலையில ஒரு ஈடுபாடின்மை மற்றும் எஸ்கேப் ஆகிற மனநிலை இவங்களுக்கு இயல்பாவே அதிகரிச்சிடுச்சு. இந்த விரக்தியும் அழுத்தமும் நிஜ உலகத்துல எப்படி அரசியலா மாறுது அப்படிங்கறத நம்ம 4வது பகுதியில பார்ப்போம். வரப்போற 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் களத்தை நம்ம ரொம்ப நடுநிலையா அலசணும்னா, சுமார் 1.2 கோடி இளைஞர்கள் நடிகர் விஜயோட கட்சியை நோக்கி ஈர்க்கப்படுறதா தரவுகள் சொல்லுது. இதுக்கு காரணம் என்ன? பழைய அரசியல் மேல இருக்கிற சலிப்பு, சாதாரண நிலையிலிருந்து மேல வந்த ஒரு ஹீரோ பிம்பம், அப்புறம் இன்றைய டிஜிட்டல் தனிமைக்கு ஒரு எமோஷனலான மருந்தா இந்த மாதிரியான தலைவர்கள் அவங்களுக்கு தெரியுறாங்க. இது ஒரு எமோஷனலான சிஸ்டம்க்கு எதிரான வெளிப்பாடாவே அமையுது. ஆனா இங்க நம்ம ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். சினிமா கவர்ச்சி மூலமா மக்களை உணர்வுபூர்வமா ஒன்னு சேர்க்கலாம், ஒரு ஹீரோ பிம்பத்தை கொடுக்கலாம். ஆனா நிஜத்துல ஒரு அரச நிர்வாகம் பண்ற திறன் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. அதுக்கு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், பொருளாதார பார்வை, கொள்கை ஆளும், அப்புறம் நிறுவன பலம் தேவை. மக்களை எமோஷனலா அட்ராக்ட் பண்றது வேற, ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறது வேற அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இப்போ 5வது பகுதிக்கு வருவோம். இந்த தலைமுறையை மொத்தமா புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர், அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த தரவு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் 82% இளைஞர்கள் ஏஐயை யூஸ் பண்ணி புதுசா கத்துக்கலான்னு செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆனா அதே சமயம் 44% பேர் தங்களோட எதிர்கால வேலையில ஏஐ ஏற்படுத்த போற தாக்கத்தை நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த ஜென் இசட் தலைமுறை எப்படிப்பட்ட ஒரு கத்தி மேல் நடக்கிற பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கறத இது சூப்பரா விளக்குது. ஏஐ கண்டிப்பா நம்மளோட வேலைகளை ஈஸியாக்கும், கத்துக்கிறத சுலபமாக்கும். ஆனா அதை மட்டுமே முழுமையா நம்பியிருந்தா அது சுயமாக சிந்திக்கும் திறனையும் ஆழமான சிந்தனையும் மொத்தமா காலி பண்ணிடும். அது மட்டும் இல்லாம விர்ச்சுவல் ஏஐ நண்பர்களுக்கு அடிமையாகிற அபாயமும் இதுல இருக்கு. இந்த வார்னிங் நம்பரை கொஞ்சம் பாருங்க. 2026க்குள்ள சுமார் 37% கம்பெனிஸ்
டேட்டா என்ட்ரி மாதிரியான அடிப்படையான வேலைகளை மொத்தமா ஏஐ கிட்ட கொடுக்க போறாங்க. அதனால இனி வெறும் டிகிரி மட்டும் நம்மை காப்பாற்றாது. இந்த மிகப்பெரிய மாற்றத்திலிருந்து தப்பிக்கணும்னா இனி வர காலங்கள்ல அதிக சம்பளம் தரக்கூடிய வேலைகளுக்கு மனுஷங்களுக்கு மட்டுமே உரிய ஸ்பெஷலான திறன்கள் தேவை. ஏஐயால ஈஸியா காப்பி அடிக்க முடியாத ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், விமர்சன சிந்தனை, சுயமாக கற்கும் திறன், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் துறை சார்ந்த ஆழமான அறிவு ஆகியவை மட்டுமே இனி ஒருவரோட வேல்யூவை தீர்மானிக்கும். கடைசியா நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த புது உலகத்துல எப்படி சர்வைவ் ஆகி ஜெயிக்கிறது? நம்ம சோர்ஸ் டேட்டா சொல்ற தீர்வுகள் ரொம்பவே பிராக்டிக்கலானது. முதல் விஷயம் டிஜிட்டல் மினிமலிசம். டெய்லி ஒரு 1-2 மணி நேரமாவது ஃபோனை தள்ளி வைங்க. ஏஐயோட உதவி இல்லாம கடினமான வேலைகளை செய்ய பழகுங்க. நிஜ புத்தகங்களை படிங்க. அப்புறம் சமூக சேவைகள் மூலமா உங்களோட வாழ்வியல் நோக்கத்தை கண்டுபிடிங்க. இதெல்லாம் உங்களோட கவனத்தை மீண்டும் கட்டமைப்பு செய்ய ரொம்பவே உதவும். இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூலக்கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியோட நான் விடைபெறேன். நான் அல்காரிதத்தை கன்சியூம் பண்றேன்னா இல்ல அதை நான் உருவாக்குறேனா? உங்களோட அன்றாட டிஜிட்டல் பழக்க வழக்கங்களை நினைச்சு பார்க்கும்போது இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.